மனசு நடுங்கும்படியான விஷயங்கள் நடக்கக்கூடும். தோல்வி என்பது சகஜம், துவளல் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதை சக்தி நீக்குவாள் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். தொழில் நன்கு நடந்து எது குறித்தும் கலவரம் இல்லாத வாழ்க்கை அமைந்தால் தெய்வ வடிவு ஒருவனுக்கு தானாக ஏற்பட்டு விடுகிறது. அது என்ன தெய்வ வடிவு? முகத்தில் பால் வடியும் லக்ஷ்மிகரம், நாக்கில் தேன் களையாய் சரஸ்வதி கடாட்சம், கண்களில் கருணை ஒளியாய் பராசக்தியின் ஆசிர்வாதம், உடம்பில் விஷ்ணுவின் தேஜஸ், பேச்சில் சிவனின் ஆற்றல், புத்தியில் பிரம்மனின் ஞானம் என்கிற அற்புத வடிவு அவனுக்கு வந்துவிடும். அவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதை சரி செய்து நிமிர்த்த அவனிடம் திறன் உண்டு. இதுதான் ஒரு மனிதனின் உன்னத நிலை. இதை அடையத்தான் எல்லோருக்கும் ஆசை. இந்த இடத்தை தொட்டு நிற்பதுதான் குடும்பஸ்தனின் லட்சியம். இந்த இடம் வர தானே பிரச்சனைகளை அலச வேண்டும். அவனுக்காக அலசுவோர் அருகில் இருக்க வேண்டும். பேசத்தானே பிறந்திருக்கிறோம், பேச்சில் தானே தெளிவு பெறுகிறோம், பேச்சால் தானே வெளிப்படுகிறோம். பேச்சு மிக முக்கியம் அப்பா, மிக முக்கியம். கூர்மையாய் பேசுபவருக்கு வாழ்க்கையில் முன்னேறுவது எளிதாகிறது. பேசத் தெரியாதவனை உலகம் நிர்மூடன் என்கிறது. தெளிவாகவும் திடமாகவும் இனிமையாகவும் ஒரு மனிதன் பேச வேண்டும். பேச பழகுதல் நலம், அது ஒரு பலம். இதமாக பேசு, புத்தகங்களை துணைகொள், உடல் உழைப்பை அதிகரி, சமூகம் புறக்கணித்தவற்றை கைவிடு, குளிர் நீரில் குளி, கொஞ்சமாய் சாப்பிடு, தியானம் கைகொள், இரவு உறங்கும் முன் நெடுந்தொலைவு நட, உடுப்பில் வெள்ளை நிறத்தை பழக்கமாக்கு, உணவில் கீரையை சேர்த்துக்கொள், ஆத்திரம் அகற்று, கேலிக்கு புன்னகை தா, கோபத்திற்கு மௌனத்தை கொடு, நட்பிற்கு நட்பு செய், பெற்றவர்களிடம் மிக பணிவாயிரு, அன்பு செய்தால் நன்றி சொல். நீ ஜெயிப்பாய், இது நிச்சயம். வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு வருவாய், இது பெரிய சத்தியம். இந்த பதிவையும் நம்ம முண்டாசுகவி வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்வது தெளிந்து சொல், யாவரையும் மதித்து வாழ். My name is Niaz Bashir.